தம்பி, இந்த மண்ணுல நாம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்னா இந்த மண்ணுக்கு நாம ஏதாச்சும் திருப்பி செய்யணும். உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கம். இன்னைக்கு சேல் அக்ரிமெண்ட் அப்படின்னா என்ன, அது எப்படி எழுதுறாங்க, அதனுடைய வார்த்தைகள் என்னவா இருக்கும் அப்படின்றத நான் ஒரு சாம்பிள் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் உங்களுக்கும் காட்டுறேன், படித்தும் சொல்கிறேன். ஸோ சப்போஸ் இதையே ஃபாலோ பண்ண முடியலனாலும் நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. தயவுசெய்து கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. சரியா, வாங்க நம்ம இப்போ அந்த டீட்டெயில் என்னன்றதை பார்ப்போம். சேல் அக்ரிமெண்ட் டீட் அப்படிங்க என்னென்னா, அதனுடைய ஃபார்மேட்டை நான் உங்களுக்கு இதில் காட்டுறேன். அதாவது கிரய உடன்படிக்கை என்பது தான் சேல் அக்ரிமெண்ட் டீட். நான் உங்களுக்கு கொஞ்சம் பெருசு பண்ணி காட்டுறேன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கிரய உடன்படிக்கை அப்படிங்கிறது சேல் அக்ரிமெண்ட் டீட் என்பது அர்த்தம். அதாவது டேஷாம் வருடம் டேஷ் மாதம் டேஷ் தேதி, அதுக்கப்புறம் அவங்களுடைய விலாசம் வந்துடும். தென் வசிக்கும் திரு டேஷ் அவர்களின் குமாரர் சுமார் அவருடைய வயதை போட்டுக்கோங்க. வயதுள்ள திரு அவருடைய பேரை போட்டுக்கோங்க. அந்த சொத்துடைய உரிமையாளர் யாரோ அவர். அதுக்கப்புறம் அடையாள அட்டை எண் என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஆதார் நம்பரை தான் அடையாள அட்டை எண் அப்படின்னு நான் சொல்கிறேன். கைபேசி எண், இந்த அடையாள அட்டை எண், அதுக்கப்புறம் கைபேசி எண், இது முதற்கொண்டு இவர் கிரயம் செய்பவர் என்று அழைக்கப்படுபவர். அதுக்கப்புறம் அடுத்த பேராகிராஃப், 2வது பேராகிராஃப்ல அவருடைய வாங்க போகிற அவருடைய விலாசம், அந்த விலாசம் முடிஞ்சதுக்கப்புறம் வசிக்கும் திரு, அந்த விலாசத்து அதாவது வாங்க போகிற சொத்து வாங்க போகிறாரு அவருடைய பேர் திரு, இல்லைன்னா திருமதி, யாராவது ஆம்பளைங்க தான் திரு, இல்லைன்னா திருமதி. அவர்களின் குமாரர் சுமார் டேஷ் வயதுள்ள திரு டேஷ், மறுபடியும் அவர் பேரை போட்டு அவருடைய அடையாள அட்டை எண், கைபேசி எண், இது முதற்கொண்டு இவர் கிரயம் வாங்குபவர் என்று அழைக்கப்படுவார். கிரயம் செய்பவர், கிரயம் வாங்குபவர் என்பது இவர்களுடைய அழைக்கப்படுவார்களே, அதோட ஒரு 2வது பேராகிராஃப் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் 3வது பேராகிராஃபில் கிரயம் செய்பவர், கிரயம் வாங்குபவர் என்பது இவர்களுடைய வாரிசுகள், நிறைவேற்றுபவர்கள், ஆட்சிகை பொருந்தியவர்கள், சட்டமுறை பிரதிநிதிகள் மற்றும் ஒப்பளிப்பேற்றவர்கள். ஒப்பளிப்பேற்றவர்கள்ன்றது ஒரு வார்த்தை, அதை பிரித்து பார்த்தீங்கன்னா ஒப்பளிப்பு ஏற்றவர்கள் அப்படின்னு வரும். ஒப்பளிப்பேற்றவர்கள், ஏன்னா அக்ரிமெண்ட்டில் எழுதும்போது இப்படி தான் எழுதுவாங்க, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒப்பளிப்பேற்றவர்கள் என இன்ன பிறரையும் உள்ளடக்கும். இது 3வது பேராகிராஃப். 4வது, ஆக இரு தரப்பினரும் சம்மதித்து எழுதி கொண்ட கிரய உடன்படிக்கை ஆவணம் என்னவென்றால் அப்படின்னு ஆரம்பிக்குது. சரிங்களா, இதன் கீழ் சொத்து விவரத்தில் விவரிக்கப்பட்டுள்ள மாவட்டத்தினுடைய பெயர், தென்
தென் டேஷ் சொத்தானது விற்பனை செய்பவர் தனது சொந்த வருவாய் மற்றும் சேமிப்பை கொண்டு டேஷ் தேதியிட்ட டேஷ் சார் பதிவக 1 புத்தக ஆவண எண், அதுக்கப்புறம் அதனுடைய வருடம் மூலம் கிரயம் பெற்று எந்த விதமான வில்லங்கத்திற்கும் உட்படுத்தாமல் சர்க்கார் வரி வகையறாக்கள் செலுத்தி கொண்டு தன்னுடைய சொந்த அனுபவத்திலும் சுவாதீனத்திலும் சகல சர்வ சுதந்திர பாத்தியங்களுடனும் உரிமைகளுடனும் ஆண்டு அனுபவித்து வருகிறார். கிரயம் செய்பவர் தனது குடும்ப செலவுகளை ஈடு செய்யும் பொருட்டு கீழே ஷெட்யூலில் விவரிக்கப்பட்ட சொத்தை கிரயம் செய்ய முடிவு செய்ததில் கிரயம் வாங்குபவரும் முன்வந்து கிரயம் வாங்க சம்மதம் தெரிவித்துள்ளார். அதன்படி கீழே ஷெட்யூலில் விவரிக்கப்பட்ட சொத்தை ரூபாய் டேஷ் தென் ரூபாய், அதாவது எழுத்தால் எழுதணும், எண்ணிலையும் எழுதணும், எழுத்திலையும் எழுதணும். இரு தரப்பினரும் கிரயம் நிச்சயத்து கீழ்கண்ட நிபந்தனைகளுக்கு சம்மதித்து எழுதி கொண்ட கிரய உடன்படிக்கை ஆவணம். இதோட 4 பேராகிராஃப் முடிஞ்சிச்சு. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்தது 1. இந்த கிரய உடன்படிக்கையின் காலம் இன்றைய தேதியிலிருந்து டேஷ் மாதங்களாகும். 2. கிரய தொகையில் முன்பணமாக டேஷ் ரூபாய் கிரயம் செய்பவர் இன்றைய தேதியில் கீழ்கண்ட சாட்சிகள் முன்னிலையில் கிரயம் வாங்குபவரிடமிருந்து ரொக்கமாக பெற்றுக்கொண்டார். அதனை கிரயம் செய்பவர் ஒப்புக்கொள்கிறார். தென் 3. மீதி கிரய தொகையான ரூபாய் டேஷ் தென் எழுத்தில் ரூபாய் கிரய ஆவணம் பதிவு செய்யும் நாளில் செலுத்துவதாக தெரிவித்ததை விற்பனை செய்பவரும் சம்மதிக்கிறார். கீழ்கண்ட சொத்தின் மீது வழக்குகள், கடன்கள், முன்கிரய உடன்படிக்கைகள், வில்லங்கங்கள் ஏதுமில்லை என இதன் மூலம் கிரயம் செய்பவர் உறுதி கூறுகிறார். கிரயம் செய்பவர் தென் 5வது பேராகிராஃபு அதில் ஓகேவா, கிரயம் செய்பவர் கீழ்கண்ட சொத்தினை கிரயம் செய்யும் வரை சொத்திற்குரிய வகையாக்களை கிரயம் செய்பவர் கீழ்கண்ட சொத்தினை கிரயம் செய்யும் வரை சொத்திற்குரிய வரி வகையறாக்களை நிலுவை பாக்கி என்று செலுத்த சம்மதிக்கிறார். தென் 6வது பேராகிராஃப், கீழ்கண்ட சொத்துக்கு சம்பந்தப்பட்ட ஆவணங்களின் நகல்கள் இன்றைய தேதியிலிருந்து கிரயம் செய்பவர் கிரயம் வாங்குபவரிடம் ஒப்படைக்கிறார். கிரயம் பதிவு செய்யும் நாளில் அசல் ஆவணங்களை கிரயம் வாங்குபவரிடம் ஒப்படைக்க சம்மதிக்கிறார். தென் 7வது, கிரய ஆவண பதிவிற்கு தேவையான முத்திரை தீர்வை மற்றும் பதிவு கட்டணம் ஏற்க கிரயம் பெறுபவர் சம்மதிக்கிறார். மேலே கண்ட உடன்படிக்கை கால அவகாசத்திற்குள் அனைத்து கிரய நடவடிக்கைகளும் முடிவு செய்யப்பட்டு கிரய ஆவணம் கிரயம் வாங்குபவர் பெயருக்கோ அல்லது அவரது பிரதிநிதிக்கோ எழுதி கொடுக்க கிரயம் செய்பவர் சம்மதிக்கிறார். 9வது, இந்த கிரய உடன்படிக்கை ஆவணத்தின் மூலம் சொத்தை சுவாதீனம் ஒப்படைக்கப்படவில்லை. மேலே 10வது, மேலே தெரிவித்துள்ள எந்த ஒரு நிபந்தனைகளையும் ஒருவர் மீறினாலும் பாதிக்கப்பட்டவர் அது குறித்து ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் சட்டப்படி நடவடிக்கை மேற்கொண்டு தீர்வு காண இருவரும் சம்மதிக்கிறார்கள். அதுக்கப்புறம் அடுத்த கடைசி பேராகிராஃப், இந்த படிக்கு நாம் இருவரும் சம்மதித்து அடியிற்கண்ட சாட்சிகள் முன்னிலையில் எழுதி கொள்ளும் கிரய உடன்படிக்கை ஆவணம். தென் சொத்து விவரத்தை கீழே குறிப்பிட்டுறணும்.
அதாவது நம்மளுடைய சொத்து டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு, அதுக்கப்புறம் யாரோட சொத்துக்கு கிழக்கு யாரோட சொத்து இருக்குது, மேற்கு யாரோட சொத்து இருக்குது, வடக்கு யாரோட சொத்து இருக்குது, தெரு எந்த பக்கம் போகுது, பின்வாசல் எந்த பக்கம் வழி, முன்வாசல் எந்த பக்கம், இதெல்லாம் வந்து சொத்து விவரத்தை குறிப்பிட்டுறோம். சரியா தம்பி? இந்த மண்ணுல நாம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்னா இந்த மண்ணுக்கு நாம ஏதாச்சும் திருப்பி செய்யணும்னு ஒரு நம்பிக்கைப்பா.